சீமான் அவர்கள் வந்து பாஜகவுக்கு தான் பதில் கொடுக்குறாரு, பாஜக விட அதிகம் ஓட்டுவாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கு பதில் சொல்லாம விஜயலட்சுமி இழுக்கிறாரு. இதாங்க சொல்றேன், அண்ணாமலை நிரந்தர தலைவரும் இல்ல, மக்களிலிருந்து உருவாகி வந்த தலைவரும் கிடையாது, நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். எந்த நிமிடமும் அவர் தூக்கி வீசப்படலாம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் என்றால் என்னன்னு தெரியும். ஆனால் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அவர் ஒரு IPS ஆபீசர்ங்கிறதுனால பொறுக்கிகளோடையும் ரவுடிகளோடையும் மூன்றாம் தரமானவர்களுடைய பழகி தனிச்சு போட்டியிட்டு தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை விட அதிகம் வாக்குகள் வாங்குற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இருக்கா? வரட்டும், 4ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் யாரு தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி அப்படின்னு. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை வந்து தனிச்சு நிக்க சொல்லுங்க, தனிச்சு போட்டிட்டு என்னோட ஒரு ஓட்டு வந்து கூட வாங்க சொல்லுங்க, நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பல மக்கள் விரோத செயல்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு, நீங்க மக்கள் சார்பில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கல, வாக்கு கேட்கும் போது ஒன்றிய அரசாக பாரதிய ஜனதா கட்சி 10 வருஷமா இந்திய மக்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேட்பதற்கான தகுதி சுத்தமா கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வராம ஒரு அரசியல் அனாதையா நின்னுச்சா இல்லையா? இத மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் கெஞ்சினாரா இல்லையா? எல்லாரையும் அண்ணாமலை ஓடினாரு பாருங்க, கால் தூக்கி கைலாபுரத்துக்கு ஓடினார் பாருங்க, ஐயா கை விட்டுறாதீங்கயா அப்படின்னு ஓடினார்ல. உனக்கு என்ன யோகிதை இருக்கு? சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஏன் ஒன்று சேரக்கூடாது? Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. நகரம் பக்ஸ்ரூகளுக்கு வணக்கம். இன்றைக்கு திரு களஞ்சியம் அவர்களை சந்தித்து அண்ணாமலை வெர்சஸ் சீமான் அந்த விவகாரமும் சீமான் விஜய் கூட்டணி குறித்து பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. கடந்த 2 நாட்களா வந்து பெரும் சர்ச்சையா பெரும் கலவரமா போயிட்டு இருக்கு இணையதளங்களில் நாம் தமிழர் வெர்சஸ் பாஜகன்ட்டு. முதல்ல வந்து திரு சீமான் அவர்கள் வந்து நான் பாஜகவை விட கம்மியாக வாங்கிட்டேன்னா நான் கட்சியை கலைச்சிருவேன்னு சொன்னார். அதுக்கு பிறகு இப்போ அண்ணாமலை வந்து 50% ஆஃபர் கொடுக்குறவங்களாம் பேசியிருக்காரு. இந்த பேச்சு அண்ணாமலையோட அந்த சவால், இந்த சவாலை நாம் தமிழ் கட்சி எதிர்கொள்ளணும். இல்லை, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாக வந்து சவாலுக்கு கூப்பிட்டாரா? இல்லை, பாஜக தான் சொன்னார். வம்பிழுத்தாரா? இல்லை இல்லை, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஆமாம், அந்த கேள்விக்கு அவருக்கே உரிய ஒரு தனித்துவத்தோடு ஒரு பதில் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, வரட்டும் 4ஆம் தேதி அன்னைக்கு தெரியும் யார் தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை வந்து தனிச்சு நிற்க சொல்லுங்க, தனிச்சு போட்டிட்டு என்னோட ஒரு ஓட்டு வந்து கூட வாங்க சொல்லுங்க, நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. பிஜேபிக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. பிஜேபிக்கு சொல்றாரு, பிஜேபி தனிச்சு போட்டிட்டு முதல்ல ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கூட்டமா நின்றுக்கிட்டு அது வந்து பேசக்கூடாது, முதல்ல தனிச்சு போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம், தனிச்சு போட்டியிட்டு தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை விட அதிகம் வாக்குகள் வாங்குற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். அந்த தகுதியை எப்ப அடையும் பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கணும், மக்கள் போராட்டங்கள்ல ஏதேனும் ஒரு போராட்டத்துல பங்கெடுத்திருக்கணும். புரியுதுங்களா? இங்க பல சாதிய கலவரங்கள் நடக்குது, இங்க பல மக்கள் விரோத செயல்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல எல்லாம் வந்து நீங்க மக்களின் சார்பில் நின்று ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கணும். நீங்க மக்கள் சார்பில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கல, மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. நீங்க தானே ஒன்றிய அரசா இருக்கிறீங்க, நீங்க மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சீங்க? ஒன்றிய அரசாக 10 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியே வாக்கு கேட்கும் போது நாங்க 10 வருஷமா இந்திய மக்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேட்பதற்கான தகுதி சுத்தமா கிடையாது. நீங்க இஸ்லாமியர்களை இந்துக்களின் விரோதிகளா முன்னிறுத்தி நீங்க வாக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்பது இஸ்லாமியர்களுடைய தேர்தல் அறிக்கையை போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
இல்ல இப்ப இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா சீமானவர்கள் வந்து பாஜகவுக்கு தான் பதில் கொடுக்குறாரு. ஆமா. பாஜக விட ஆமா. அதிகம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆமா. ஆனா ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சீமானவர்களுக்கு பதில் சொல்லாம விஜயலட்சுமி இழுக்கிறாரு. அதாங்க சொல்றேன். அண்ணாமலை வந்து அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர், நிரந்தர தலைவர் இல்ல. நிரந்தர தலைவரும் இல்ல, மக்களிலிருந்து உருவாகி வந்த தலைவரும் கிடையாது. ஒரு கருத்தியல் அடிப்படையில உருவாகி வந்து மக்களை ஒருங்கிணைச்சு அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களோட தலைவரும் அவர் கிடையாது. நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர். எந்த நிமிடமும் அவர் தூக்கி வீசப்படலாம். ஆனால் செந்தமிழன் சீமான் அப்படி கிடையாது. ஒரு சாமானியனா மக்கள்ல நின்று சுழியத்தில் இருந்து ஒரு ஆளா எழுந்து நின்று பேசி மக்கள்கிட்ட தன்னுடைய கொள்கைகளை விதைத்து ஒரு பெரும் கூட்டத்தின் தலைவரா உருவாகி வந்திருக்கவர் சீமான். சீமானுக்கு என்ன தெரியும், மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் என்றால் என்னன்னு தெரியும். ஆனால் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருங்கிறதுனால பொறுக்கிகளோடையும் ரவுடிகளோடையும் மூன்றாம் தரமானவர்களுடைய பழகி பழகி என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றது நான் கேட்கிறேன். ஒரு நாகரிகமான பதில் சொல்றது இல்லையா? இதான் அரசியல் நாகரிகமா? ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுற பேச்சா இந்த பேச்சு? கீழ்த்தரமான பேச்சு இல்லையா? ஒரு ஈனத்தனமான பேச்சு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளு பேசுற பேச்சா இந்த பேச்சு? கேள்வி என்ன இங்க? பாரதிய ஜனதா கட்சி 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சியா வந்துரும், 3வது பெரிய கட்சியா வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்களே அப்படிங்கிற கேள்வியை தான் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு முன்வைக்கப்படுது. அப்ப அவர் சொல்றாரு 4ஆம் தேதி என்னைக்கு பாத்துக்குவோம், முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை தனிச்சு போட்டியிட சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு கூட வாங்கிட சொல்லுங்க, நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. சரியா? இதுக்கு பதில் எப்படி சொல்லணும் அண்ணாமலை அவர்கள்? இதுல எங்க வருது விஜயலட்சுமி? அவருக்கு ஏன் அப்படி கேட்கிறாருங்க யாரு? அண்ணாமலை அவர்கள். அதுதான் சொல்றேன். ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஈனத்தனமான தலைவர், அரசியல் நாகரிகமற்ற ஒரு தலைவர், ஒரு 3ஆம் தரமான சிந்தனையாளர், காவல்துறையில இருந்து பொறுக்கிகளோடும் ரவுடிகளோடும் பழகி அப்படியான ஒரு மனநிலை, அப்படியான ஒரு சிந்தனை அவருக்கு உருவாகி இருக்குது. அதனால மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி, அதுவும் இந்தியாவை ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கான தகுதி கிடையாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு அதுதான் வந்து காரணம். இல்ல இப்படி எடுத்துக்கலாம். அதாவது தமிழ்நாட்டோட ஒரு 3வது கட்சி 3வது தலைவரா சீமான் அவர்கள் உருவாகி இருக்கிறப்ப அந்த இடத்த அண்ணாமலை தக்க வைக்கிறதுக்காக சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பர்சனலா பேசி டேமேஜ் பண்றதுக்காக அந்த பேச்சு இல்ல, பர்சனலா பேசி டேமேஜ் பண்றது இல்ல தம்பி. நாம் தமிழர் கட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்ன ஆளுதான் அண்ணாமலை அவர்கள். 2026, 24 இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னவர் தான் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள். அதோட நிறுத்தாம என்ன பண்ணாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளை அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயை ரைடு விட்டாங்க. மாநிலம் முழுசுமே எண்ணெயை ரைடு விட்டாங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பயந்துட்டாங்களா? அப்புறம் அப்ப அதுக்கு அடுத்து பயப்படல, இவங்க யாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. போய் வீட்டுல போய் இப்போ ஒருத்தர் வீட்லையும் போய் அரெஸ்ட் பண்ண போறது, ஒரு 10 மணி நேரம் விசாரணை பண்றது, கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு 8 மணி நேரம் 10 மணி நேரம் விசாரணை செய்வது, இதெல்லாம் செஞ்சு அச்சுறுத்தம் நினைச்சாங்க. மற்ற வேற எந்த கட்சியா இருந்தாலும் பயந்துருக்கும், ஐயோ நமக்கு எதுக்குடா வம்புன்னு போயிருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதை விட பெரும் வீரியம் கொண்டு எழுந்து எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை அடிக்க ஆரம்பிச்ச உடனே, ஆகா என்னடா அது இப்படி வேற மாதிரி மாறுதே அப்படின்னு மக்கள் பச்சையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அண்ணாமலையை சூழ்ச்சி செய்யறாரு, இது வந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை ஒடுக்க நினைக்குது, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து பிஜேபி பயப்படுது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்ச உடனே அடுத்து ஒரு வேலை செய்யறாங்க. அது என்ன வேலை செய்யறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 31 லட்சம் வாக்கு வாங்கினதுக்கு என்ன காரணம்னா விவசாய சின்னம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்தை முடக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த சின்னத்தை அவங்க முடக்குறாங்க. அந்த சின்னத்தை வாங்குறதுக்கு நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி கொடுக்கல. புரியுதா? அவ புதுசா ஒரு சின்னம் கொடுக்குறாங்க, மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. அந்த ஒளிவாங்கி சின்னத்தையும் நாங்க என்ன செய்யறோம், புதுசா கிடைச்ச சின்னத்தை பரப்புரைக்கு இருக்கிற நாட்களே மொத்தம் 15 நாள். இந்த 15 நாளில இரவு பகலா உழைச்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இவங்க யாரும் எதிர்பார்க்கல சின்னம் வந்து இந்த அளவுக்கு போய் சேரும். ஆமா. ஆனா
இது 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 இந்த மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் நினைச்சது என்னன்னா, விவசாய சின்னத்தை புடுங்கியாச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழே நாம் தமிழர் கட்சி போயிரும் நினைச்சாங்க. இப்ப இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கோப ஆவேசத்தோட ஏன் பதில் சொன்னார்னா, எங்களை நீங்கள் முடக்கி விடலாம் என்று நீங்க செஞ்ச செயல்கள் எங்களுக்கு தெரியாதா? என்னென்ன அச்சுறுத்தல்களை எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எங்கள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு எங்களை அடிச்சு ஒழிச்சிடணுங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி இது இருக்குதா பார்ப்போம் அப்படின்னீங்க. என்னைய ரைடு விட்டீங்க, எங்கள் சின்னத்தை முடக்குனீங்க. நீங்க எல்லாம் ஒரு மாசம் பரப்புரை செஞ்ச போது எங்களை பரப்புரை செய்ய விடாம சின்னத்துக்காக அங்கேயும் இங்கேயும் ஓட வச்சு அலைக்கழிக்க விட்டீங்க. 15 நாள் மட்டும் எங்கள்கிட்ட சின்னத்தை கொடுத்தீங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இரவு பகலாக உழைத்து கடைசி தமிழன் வரைக்கும் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தமா இல்லையா? அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். எங்களை பார்த்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து இந்த பாரதிய ஜனதா கட்சி தொடை நடுங்குகிறது, பயப்படுது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, தமிழகத்தில் தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவரா முன்னிறுத்தத்துக்கு முயற்சி செய்கிற அண்ணாமலை தனியா ஐடி விங்கு வச்சுக்கிட்டு மூத்த தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கேவலப்படுத்தி அவர்களை கட்சியை விட்டு ஓரங்கட்டி வச்சிருக்கிற அண்ணாமலை என்ன பாடுபட்டாலும் என்ன செஞ்சு முக்குனாலும் நாம் தமிழர் கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே அப்படிங்கிற ஆத்திரத்துல என்ன பேசுறாரு, விஜயலட்சுமி குறித்தெல்லாம் வந்து பேசுறாரு. அது ரொம்ப வெக்கக்கேடானதுங்க. அதை வந்து இவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே ஃபீல் பண்ண முடியல. அது அசிங்கமா இருக்குது. இல்லை, ஒருவேளை எப்படி எடுத்துக்கலாமா, எப்படின்னா திரு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்த்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா எல்லாம் பேசிக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்காக திரு சீமான் அவர்களை வந்து இந்த மாதிரி அவர் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசி இப்படி பண்றாங்க. இல்லை, இப்போ நானுமே சொல்றேங்க, 4ஆம் தேதி அன்னைக்கு பார்ப்போம். நீங்க 23 இடத்துல நாங்கள் போட்டி போடுறோம், நீங்க வந்து உங்களுக்கு வந்து 50% நான் ஆஃபர் தர்றேன் அப்படின்லாம் வந்து சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி பேச்செல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அண்ணாமலை அவர்களை முதல்ல தனிச்சு நில்லுங்க. தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று 40 தொகுதியிலையும் தனிச்சு நின்று உங்களுக்கு 40 தொகுதியில் என்ன மரியாதை இருக்குன்னு முதல்ல காட்டுங்க. இந்தியாவிலேயே உங்களால வந்து எல்லா இடத்துலையும் போட்டி போட முடிஞ்சுதா? ஜம்மு காஷ்மீர்ல நீங்க போட்டி போட்டீங்களா? ஏன் போடல? விரட்டு அடிக்கிறாங்கல்ல. அப்போ உங்க கட்சி வெகு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலை. பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் சுத்தமா வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்குங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் யாரு தோல்லையாவது ஏறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஒரு கேள்வி நான் உங்களை வந்து கேட்கிறேன் தம்பி, பாரதிய ஜனதா கட்சி இது இனி இந்த கூட்டணியில் இருந்தால் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிச்சா, அல்லது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நம்மளோட இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு எட்டி உதச்சி வெளில தள்ளிச்சா? கட்சிக்கு ஆபத்து வந்து தான் வெளில வந்தாங்க, வெளில தூக்கி வீசினாங்க. பாரதிய ஜனதா கட்சி வெளில தூக்கி வீசினாங்க. வெளியில தூக்கி வீசி தமிழகத்தில் ஒரு அரசியல் அனாதையாக பாரதிய ஜனதா கட்சி கொஞ்ச நாள் நின்னுச்சா இல்லையா? யாருமே கூட்டணிக்கு வராம ஒரு அரசியல் அனாதையா நின்னுச்சா இல்லையா? இத மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் கெஞ்சினாரா இல்லையா? எல்லாரையும் பாமக உள்ள சேரலன்னா பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எப்பவுமே நீங்க கவனிங்க, ஒரு கூட்டணிக்கு ஐயா மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா அவர் தான் போய் சந்திப்பார். ஜெயலலிதா அவர்களை போயஸ் தோட்டத்துல போய் பார்த்து பேசி கூட்டணி அப்படின்னு அறிவிப்பார். கலைஞர் கருணாநிதி அவர்களை கோபாலபுரத்துல போய் பார்த்து பேசி கூட்டணின்னு அறிவிப்பார். ஆனா அண்ணாமலை ஓடினாரு பாருங்க, கால் தூக்கி எங்க தைலாபுரத்துக்கு ஓடினார் பாருங்க, ஐயா கை விட்டுறாதீங்கயா அப்படின்னு ஓடினார்ல. உனக்கு என்ன யோகிதை இருக்கு நான் கேட்கிறேன்? நீங்க அரசியல் பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க ஒரு அரசியல் அனாதை. அப்போ வந்து மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க? கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க? கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவதற்கு? நான் கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு இணையல அப்படின்னு சொன்னா நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? முதலாவது வரைக்கும் பாமக வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகுது. ஆமா, அடுத்த நாள் வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மிகப்பெரிய பிழை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்தது அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும். நான் உங்களுக்கு சொல்றேன்,
தேர்தல் முடிவு என்ன சொல்ல போகுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சது பெரும் பிழை, ஒரு வரலாற்று தவறு அப்படிங்கிறத உணர்த்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரியுதுங்களா? அதனால அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்காது. இது உறுதி. நான் சொல்றேன் உங்களுக்கு. மதிப்புக்குரிய அண்ணாமலை வாய் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாய் சவடால் பேசுறாரே ஒழிய, அவர் ஒரு பின்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாரு. 20% வாக்கு வாங்குவோம். இப்ப கூட சொல்லிட்டு இருக்காரு, எத்தனை தொகுதி ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு ஓட்டு வாங்குறதா முக்கியம்னு சொல்றாரு. ஜெயிக்கிறதை விட ஓட்டு வாங்குறது. அதாங்க, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ, விஜயகாந்த், இப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி அமைச்சு ஒரு காலத்துல நின்றுச்சு. 2019 நின்றுச்சு. அப்பவே அவங்க வாங்கின வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா? 18.5% வாக்கு தான் அவங்க வாங்கினாங்க. அவ்வளவு பெரிய கட்சிகள் ஒன்னா சேர்ந்து நின்று அவ்வளவுதான் வாக்கு வாங்க முடிஞ்சுது. இப்ப யார் இருக்கு அவங்க கூட? யாரு? மதிப்புக்குரிய ஜி.கே. வாசன் பெரிய வாக்கு வங்கி வச்சிருக்காரா? பாட்டாளி மக்கள் கட்சி தவிர இப்ப அந்த கூட்டணியில இருக்கிறதுல யாருகிட்ட வாக்கு வங்கி இருக்கு? டிடி தினகரன் வாக்கு வங்கி இருக்கா? வேற யாருகிட்ட? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். தமிழ்நாடு அளவுக்கு பெருமளவு வாக்கு கிடையாது இல்ல. அப்புறம் எப்படி இந்த பேச்சை பேசுறாருன்னு தான் நான் கேட்கிறேன். எப்படி இந்த பேசுறாரு? அதனால இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி தோக்க போகுதோ அதே போல தமிழக அளவுல ஒரு ஒரு பெரும் அவமானத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் சந்திக்க போகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு அது தெரியும். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஏன் ஒன்று சேரக்கூடாது? புரியுதுங்களா? சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தமிழக அரசியல் களத்திலே நின்று ஒரு தனித்து ஒரு தமிழ் தேசியம் என்கிற ஒரு சிந்தனையை விதைச்சு, தமிழ் தேசியம்லாம் இங்க வந்து எடுபடுமா, அதெல்லாம் ஒரு அரசியலா பார்க்க முடியுமா அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து அதையும் தாண்டி சீமான் 1.5% வாக்கு வாங்கினோடனே தமிழ் தேசியம்லாம் பேசியெல்லாம் இங்க வந்து ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் 4.5% வாக்கு வாங்கின உடனே அதுக்கப்புறம் சொன்னாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசா வந்து எடுபடாது. என்ன மணியரசன் பேசாத தமிழ் தேசியமா? தியாகு பேசாத தமிழ் தேசியமா? ஐயா ஆதித்தனார் தமிழ் தேசியம் பேசிவிட்டு ஓடி போயிடலையா? திமுக கூட்டணியில ஓடலையா? மாப்போசி தமிழ் தேசியம் பேசிவிட்டு ஓடலையா? இப்படி எல்லாம் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் 31 லட்சம் வாக்கு வாங்கின உடனே வாயடைச்சு போய் எல்லாரும் உட்கார்ந்தாங்கல்ல. இப்ப இந்த தேர்தலில் பாருங்க, தமிழ் தேசியம் என்பது எவ்வளவு ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்கிற ஒரு பெரும் அரசியல் சக்தி அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபணம் பண்ணும். அப்படி தொடர்ச்சியா 15 ஆண்டு காலமாக ஒரு புதிய தத்துவத்தை, ஒரு கொள்கையை வெகுஜன அரசியலா மாற்றி அமைத்து நிக்கிற ஒரு பெரும் தலைவர் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான். புதுசா கட்சி ஆரம்பிச்சு வர்ற தம்பி விஜய் அவர்கள் அவருடைய தலைமையை ஏற்று ஏன் பயணிக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் பயணிக்க கூடாது? வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எந்த அரசியல் அடிப்படை ஒரு கூர்மையும் இல்லாத, தெளிவும் இல்லாத மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையை ஏற்று அரசியல் கட்சிகள் பயணிக்கிற போது ஒரு பெரிய புது தத்துவத்தை உருவாக்கி ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய தலைமையை ஏற்று ஏன் விஜய் அவர்கள் பயணிக்க கூடாது நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுது அப்படின்னா, அதிமுக கூட்டணியில விஜயகாந்த் வந்து கூட்டணியில இறங்கி நின்று ஜெயிச்சாரு. பிறகு வந்து அவர் எதிர்கட்சியா நின்றாரு. அது போல வந்து கூட்டணியா இருந்து எதிர்கட்சி தலைவரா வந்து விஜய் வரலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது? இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது முடிவெடுத்த பிறகு யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு என்னெல்லாம் தெரியாதுன்னா, விஜய் வலதுசாரியா இடதுசாரியா, அவர் எப்படியாப்பட்ட சிந்தனையாளர் அது எங்களுக்கு தெரியாது. விஜய் என்ன கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விஜயனுடைய இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? சாதி மத சிந்தனைகள் குறித்த அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னோட கொள்கையை, தனது கோட்பாட்டை, யாரை பின்பற்றி அவர் வரப்போறாரு, தன்னுடைய இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அறிவிக்கிற போது நாம் தமிழர் கட்சி அவற்றையெல்லாம் கூர்ந்து பார்த்து ஆய்வு செய்து
விஜய் அவர்களோடு பயணிக்கிற தேவை ஏற்படுகிற பட்சத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று தம்பி விஜய் அவர்கள் இயங்க தயாரா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இரண்டு அண்ணனும் தம்பியும் இணைந்து செயல்படுவதில் ஒரு சிக்கலும் இங்க கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால நாம் தமிழர் கட்சி ஒன்றும் கூட்டணிக்கு எதிரானது கிடையாது. ஆனால் இங்க கூட்டணி எப்படி இருக்கு? சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவாகாம இருக்கிற போது வயோதிகம் காரணமாக மதிப்புக்குரிய வைகோ அவர்கள் உளறிட்டார். என்ன உளறினார்னா, இன்னமும் தொகுதியும் தொகையும் முடிவாகவில்லை அப்படின்னார். தொகுதி முடிவாகலையா மதிப்புக்குரிய வைகோ அவர்களே, தொகுதி முடிவாகவில்லை என்று சொன்னீர்கள், ரைட்டு. தொகை முடிவாகலன்னு சொன்னீங்களே, என்னது சொல்லுங்க, அது என்னது? அப்ப தொகுதி தொகை இதுதான் கூட்டணி. புரியுதுங்களா? நோட்டு சீட்டு இதுதான் கூட்டணி. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்ப கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தொகுதி எத்தனை தொகுதி அப்படிங்கிறது, ஒரு தொகுதிக்கு இவ்வளவு தொகை. எதுக்கு தெரியுமில்ல தொகுதி நிறைய கேட்டு சண்டை போடுறாங்க? ஒரு தொகுதிக்கு 25 கோடி அப்படின்னு சொன்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதினா 50 கோடி, வைகோ அவர்களுக்கு ஒரு தொகுதினா 25 கோடி. அப்ப தொகுதி அதிகமா கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, அதிகம் பணம் வரும்னு தான். இதை மறுக்க முடியாது எந்த கட்சியும். ஏன்னா சென்ற முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளே சொல்லியிருக்காங்க காசு வாங்கியிருக்கு, திமுக அதை காட்டி கொடுத்துருச்சு. புரியுதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மறுக்க முடியாம, ஆமாமா தேர்தல் செலவுக்காக நாங்க 10 கோடி வாங்கணும், 15 கோடி வாங்கணும்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அம்மையார் விஜயகாந்த் அவர்களினுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க, நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட போறதா தானே இருந்தீங்க, ஏன் திடீர்னு அதிமுக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன உளறிட்டாங்கன்னா, அதிமுக நாங்க கேட்ட தொகுதியும் கொடுத்துட்டாங்க, நாங்க கேட்ட தொகையும் கொடுத்துட்டாங்க, we are comfortable, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களோட அப்படின்ட்டாங்க. அப்ப உங்களுக்கு எது முக்கியமா இருக்குன்னா, தொகுதியும் தொகையும் முக்கியமா இருக்குல்ல, அங்கதான் நாங்க முரண்படுறோம். அது விஜய் சரியா என்னன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ஆமா. இல்லைன்னா என்ன ஆகும் தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தல்ல நிப்பாரு, யாரு நின்னது மாதிரி, கமலஹாசன் நின்னது மாதிரி. அந்த தேர்தல் என்ன ஆகும்னா, மரண அடி விழுவும். அந்த மரண அடி விழுந்துச்சுன்னா என்ன, அவரு பயந்து நடுங்கி, கமலஹாசனுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ, யாரை எதிர்த்து கையில டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு யாரு பேசும்போது டிவி அடிச்சு உடைச்சு அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்களா அப்படின்னு கேட்டாரு, அவங்களுக்கே ஓட்டு கேட்டாருல, இப்போ திமுக கூட்டணிக்கே ஓட்டு கேட்டாருல, அந்த நிலைமை ஏற்பட்டு விடும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர் இல்லை. அவர் கூட வரப்போற தம்பிகள் இருக்காங்கல்ல, ரசிகர் மன்ற பொறுப்பாளர்கள், தலைவர்கள், அவங்களுக்கு எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது, பேனர் கட்டுற விஷயம் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அண்ணா அரசியலுக்கு, அண்ணா சினிமால இருந்து தான் வந்தாரு, கலைஞர் சினிமால இருந்து தான் வந்தாரு, எம்ஜிஆர் சினிமால இருந்து வந்தாங்க, ஜெயலலிதா சினிமால இருந்து தான் வந்தாங்க. ஆனா கமலஹாசனும் சினிமால இருந்து தான் வந்தாரு, விஜயகாந்தும் சினிமால இருந்து தான் வந்தாரு, இப்ப விஜயும் சினிமால இருந்து தான் வரப்போறாரு. இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமகாலத்தில் மிகப்பெரிய கதாநாயகனா இருந்த எம்ஜிஆர் பெரிய அளவுல ஜெயிக்கிறாரு. அதே அளவில் அவரான சமகாலத்துல கதாநாயகன் இருந்த சிவாஜி தோத்து போயிட்டாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? எம்ஜிஆர் ஒரு பெரிய ஒரு கட்சியில அதுல எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எம்எல்சியா இருந்திருக்காரு. அவரு திமுகவை விட்டு உடைச்சுக்கிட்டு வெளியில வரும்போது அவரோடு வெளியில வந்த அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லாமே கட்சியில பொறுப்புல இருந்தாங்க, மாவட்ட தலைவரா இருந்தாங்க, ஒன்றிய செயலாளர்களா இருந்தாங்க, கட்சியில் பொறுப்பாளர்களா இருந்தவங்க தான் அவரோட சேர்ந்து வந்தாங்க. ஆகவே அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை எம்ஜிஆருக்கு ஏற்படல. ஆனா சிவாஜி ரசிகர் மன்ற பொறுப்புல இருந்தவங்க யாருக்கும் அரசியல் தெரியாது, சிவாஜி தோத்து போயிட்டாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ ஜெயலலிதா அரசியல் கட்சி வச்சிருந்தாங்களா, அவங்க எப்படிங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரசியலுக்கு நேரடியா சினிமாவில இருந்து நேரடியா அரசியலுக்கு வந்துடல. அவங்க அதிமுக என்கிற கட்சியில கொள்கை பிறப்பு செயலாளரா தமிழகம் முழுதும் பயணிச்சு மக்களை சந்திச்சு மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கல்யாணத்துக்கு போய், சாவுக்கு போய், காட்சிக்கு போய், மக்களோட மக்களா பல இடங்கள்ல பயணிச்சு அடுத்த தலைவரா அவங்க உருவாகி வந்தாங்க. இந்த அடிப்படை புரியாம நீங்க எனக்கு தமிழகம் முழுதும் ரசிகர்கள் இருக்காங்க, 1 கோடி பேர் எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க களத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா
நீங்க மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். கட்சி தொடங்குவது பெருசு அல்ல, அந்த கட்சியை தொடர்வது ரொம்ப கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நாங்க கவலைப்படுறோம். ஏன், ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் எப்படி கமலஹாசன் அவர்கள் தடுமாறினாரோ, எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் தடுமாறினாரோ, பல ராஜேந்தர் அவர்கள் தடுமாறுறாங்க, பாக்யராஜ் அவர்கள் தடுமாறுறாங்க, இப்படி பல பேர் தடுமாறின, அது மாதிரி தடுமாறிட கூடாதுங்கிறதுனால நாங்க கவலைப்படுறோம். அந்த அதாவது அந்த நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் அந்த தடுமாற்றத்திற்கு ஒரு நிலையான ஒரு இது கிடைக்கும். ஆமா, முதல்ல கட்சி எப்படி நடத்தணும், என்னென்ன பொதுக்கூட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள். இப்ப விஜய் ரசிகர் மன்றம் என்ன செய்யுதுன்னா திரும்பவும் ரசிகர் மன்ற வேலையவே செஞ்சிட்டு இருக்காங்க. ரசிகர் மன்றங்கள் என்ன செய்யும், மக்களுக்கு உணவு கொடுக்கும், மக்களுக்கு வேட்டி சேலை எடுத்து கொடுப்பாங்க, மக்களுக்கு புத்தகம் கொடுப்பாங்க, நல்ல மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதுதானே ரசிகர் மன்ற செயல்பாடு. இப்ப அதை தான் திரும்பவும் கட்சி ஆரம்பிச்சப்பவும் விஜய் அவர்கள் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன செய்யணும், அவங்க மக்கள் போராட்டங்கள்ல பங்கெடுக்கணும். புரியுதுங்களா? அறிக்கை விடணும். இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு, முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு அறிக்கை விடணும், தமிழகத்துக்கு துரோகம் இழைக்குது கேரளான்னு சொல்லணும். புரியுதுங்களா? அது எப்படி பேசுவாரு, கேரளாவிலேயும் ரசிகர்கள் இருக்காங்க. அங்கதான் சொல்றேன் நான் உங்களுக்கு, மக்கள் பிரச்சனையில் முகம் கொடுக்க வேண்டும். நீ பரந்தூர் விமான நிலையத்தை கட்டிப்பாரு பார்ப்போம் அப்படின்னு களத்துல இறங்கி மக்கள் முன்னால நிக்கணும். திமுக அரசு வள்ளலாருடைய சொத்தை அபகரிக்கிற போது வள்ளலாருக்கு ஆதரவாக அந்த களத்துல போய் இறங்கி நின்று சவால் விடணும், திமுகவுக்கு அறிக்கை விடணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒவ்வொரு நாளும் எதிர்த்து அறிக்கை விடுறாரு, களத்துல இறங்கி நிக்கிறாரு. பாத்தீங்களா? அந்த வேலையை செய்யணும். சோறு போட்டேன், வேட்டி சேலை கொடுத்தேன், படிச்ச பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தேன் அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தான். திரும்பவும் அது ரசிகர் மன்ற செயல்பாடாவே இருக்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேர்ந்தா நீங்க அதெல்லாம் கத்து கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் எங்கள் போராட்டத்தில் நீங்க பங்கெடுக்கணும்ல, நாங்க அதை தானே செஞ்சுட்டு இருக்கோம். போராட்ட களத்தில் தொடர்ந்து தமிழகத்தில் நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. புரியுதுங்களா? பழங்குடியின மக்கள், காடுகள்ல வாழ்ற பழங்குடியின மக்களை அடிச்சு அவங்க வீட்டெல்லாம் உடைச்சு நொறுக்கி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. அங்க போய் களத்துல நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று காவல்துறையை எதிர்த்து போராடுவது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தான் போராடுறாங்க. யார் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு? அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் அங்க போராடுறாரா? இல்ல, நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் போராடுறாங்க. அப்ப அந்த போராட்ட உணர்வை, போராடணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை ஊட்டி விட்டது யாரு? அந்த போராடுகிற பண்பை உருவாக்குனது யாரு? அந்த கட்சியினுடைய தலைமை தானே உருவாக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தானே உருவாக்கி இருக்காங்க. அப்ப அது போல உங்க தம்பி தங்கைகளை நீங்கள் உருவாக்க போறது எப்ப உருவாக்க போறீங்க? அப்ப அதுக்கு கொள்கை வேணும், கோட்பாடு வேணும், அதுக்கு இலக்கு வேணும், அந்த லட்சியம் வேணும். அதெல்லாம் இருந்தா தான் உருவாகும். அதை எப்ப உருவாக்குறது? அதைத்தான் நாங்க சொல்றோம். அன்பு தம்பி விஜய் அவர்கள் ஒரு கட்சியை அறிவிச்சிருக்காங்க, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அவரை ஏன் நீங்க எதிர்க்கல? சீமான் அவரை எதிர்க்காம அவரை காக்கா பிடிக்கிறாரா? அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு நீ மாநாடு நடத்தினா நான் வருவேங்கிறாரே, அவர் என்ன காக்கா பிடிக்கிறாரா விஜய் அப்படின்னா? டேய், காக்காயும் பிடிக்கல, கொக்கும் பிடிக்கல, என்னன்னு சொல்லி எதிர்க்க சொல்றீங்க விஜய? விஜய் எதையுமே அறிவிக்கல, கட்சியை மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. அவர் என்னன்னு எதிர்க்கிறது? நாங்க வரட்டும் தம்பி, அரசியலுக்கு வரட்டும், மக்கள் சேவை தானே செய்யறாங்கிறாரு. ஒரு மக்கள் கலைஞன், மக்களை மகிழ்வித்தவன், நான் நிறைய சம்பாரிச்சுட்டேன், மகிழ்ச்சியா இருக்கேன், நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு களத்துக்கு வரணும்னு விரும்புற ஒருத்தரை வாங்கப்பா அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு? கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணன் செந்தமிழன் சீமானை சந்திக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லி நேரம் கேட்டாங்க. அண்ணன் என்னுடைய சினிமா குடும்பத்துல ஒரு மூத்த கலைஞர், நீங்க நான் தான் உங்களை பார்க்க வரணும், நீங்க என்னை தேடி வரக்கூடாது, இருங்க உங்க வீட்லயே இருங்க, நான் உங்களை பாக்குறேன்னு போய் அண்ணன் பார்த்து பூங்கொத்து கொடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலையா? அது மாதிரிதான் தம்பி அரசியலுக்கு வர்றதுல என்ன, எங்களுடைய சினிமா குடும்பத்திலிருந்து அடுத்து ஒரு பெருந்தலைவனா எழுந்துச்சு வர்ற விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்காமல் யார் வரவேற்பது? அந்த அடிப்படையில தான் நாங்கள் தம்பி விஜய் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவர் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணியில செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று வந்தாரு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி அடைவோம். அவரை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி.